விஜய் அவர்கள் வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் வேட்பாளர்னு சொல்றப்போ அது ஒரு நகைச்சுவை எடுக்கணும். நார்த் இந்தியா ஒட்டுமொத்த இந்தியாக்கே அவர் அதிபர் ஆயிட்டாருன்னா பிரச்சாரத்துக்கே வரல, ஆனா வந்து நெருக்கடி கொடுத்தாங்க அப்படின்னு. பிரச்சாரத்துக்கெல்லாம் அவர் வந்து நெருக்கடி, இவரு போல மார்க்கெட்டிங் ஏஜென்சி, சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம், நமக்கு வந்து இந்த சோஷியல் மீடியா தான் செட் ஆகும், வெயில்ல இந்த இதெல்லாம் போட்டு நம்மளால சுத்த முடியாது, அதன் அடிப்படையில் அவர் வந்து பிரச்சாரத்துக்கு போக கிடையாது. எதன் அடிப்படையில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் எளிமை அப்படின்றது வராரு. டாக்ஸ் மட்டுமே வந்து 150 கோடி கட்டுறாரு வருஷத்துக்கு. அதுல எப்படி எளிமை? மக்கள் வரி பணத்துல தான் நீங்க வந்து ஆண்டு அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. முதலமைச்சர் விஜய் அவர்கள் சிஎம் ஆன பிறகு சிஎம் போஸ்டா ரொம்ப ஈஸி போலடா, ஒரு 4 படம் நடிச்சா நம்மளும் சிஎம் ஆயிடலான்ற ஒரு மனம், ஒரு பிம்பம். தனுஷ் அவர்கள் அரசியல் வந்ததுக்கு அப்புறம் நாளைக்கு வந்து பிரதீப் ரங்கநாதன் வந்து சீஃப் மினிஸ்டரா வரது கூட வாய்ப்பு இருக்கு. இப்போ தனுஷ் அவர்கள் மட்டும் கிடையாதுங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற யார் கட்சி ஆரம்பிச்சா அவங்களுக்கு ஒரே எதிரியாதுன்னா டிஎம்கே மட்டும்தான். டிஎம்கேன்றது ஒரு ஸ்டாண்டர்டான பார்ட்டி. டிஎம்கே எதிர்க்காம ஒருத்தரால கூட அரசியல் பேச முடியாது. புதுசா இன்னும் யார் கட்சி ஆரம்பிச்சாலும் திமுக தான் அவங்களுக்கு எதிரியாவே இருப்பாங்க. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ரெட் நூல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் திமுக ஜென்சி ஒருங்கிணைப்பாளர் திரு அன்பானந்தன் அவர்கள். அண்ணா வணக்கம். மக்களுக்கு இப்ப பிரச்சனை இருக்கான்னா இருக்கதான் செய்யுது. கரண்ட் பில் இஷ்யூல நிறைய பேர் வந்து குரல் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வந்து எங்களுக்கு போன மாதம் இப்படி வந்தது, இந்த மாதம் 2-3 மடங்கு அதிகமாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சின்னத்திரை நடிகை கூட இந்த விஷயமெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப அதிக அளவில் கரண்ட் பில் வந்திருக்கு அப்படின்னு. விவசாயிகள் இன்னமும் தஞ்சாவூரில் போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் காவேரியில தண்ணி வரவே இல்லை, உங்களுக்கும் நல்லா தெரியும். அங்க இருக்கக்கூடிய ஆறு ட்ரையா இல்ல, அதுவுமே இன்னும் திறந்து விட்டுருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. உபரி நீர் அதிக அளவுல வரல அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து அன்றாட சட்ட ஒழுங்கு பிரச்சனை எல்லாம் இருந்துட்டு தான் இருக்கு. திமுக வந்து எப்பவுமே எதிர்கட்சியா, சிறந்த எதிர்கட்சியா செயல்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது கூட முதலமைச்சர் எம்ஜிஆர், தமிழ்நாட்டின் தலைப்புச் செய்தி கலைஞர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் அன்றைக்கு இருந்த பத்திரிகையாளர்கள் எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கட்சியை வந்து உயிர்ப்போடு வச்சிருந்தார். ஸ்டாலின் அவர்கள் கூட 2011 21 வரைக்கும் அவர் போட்ட உழைப்பு தான் 21 உங்களுக்கு ஆட்சியில் உட்கார வச்சது. இப்ப நீங்க எதிர்கட்சியா போதிய அளவுல செயல்படுறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வைக்கிறாங்கல்ல. என்ன எதுல செயல்படலன்னு சொல்லுங்க. எல்லாத்துலயுமே கேள்வி கேட்டிருக்கோம். நீட் பிரச்சனைக்கு போராட்டத்துல வந்து நாங்க கை கொடுத்தோம். காக்ரோச் ஜனதா பார்ட்டி தன்னிச்சையா வந்துட்டு ஆரம்பிச்ச அந்த போராட்டத்துக்கு குரல் கொடுத்திருக்கோம். தமிழ்நாட்டுல நடக்கும்போது கூட நீங்க எதுவுமே எதிர்கட்சி தமிழ்நாட்டுல நடந்தப்போ நீட் பிரச்சனைக்கு நாங்க போய் எங்களுடைய ஜென்சி அமைப்பாளர் போய் கனிமொழி மேம் போய் ஆதரவு கொடுத்தாங்க. ஏன் நேரில் போய் ராஜா அவர்கள் நேரில் போய் பார்த்துருக்காரு, கனிமொழி மேம் வந்து நேரில் போய் பார்த்துருக்காங்க. எவ்வளோ எந்த இடத்துலலாம் வந்து நாங்கள் அழுத்தம் கொடுக்கணுமோ எல்லா இடத்துலையும் அழுத்தம் கொடுத்துருக்கோம். பெண்கள் பாதுகாப்பு பிரச்சனைக்கு வரப்போ வந்துட்டு எல்லா இடத்தையும் கேள்வி கேட்டிருக்கோம். குறிப்பாக சட்டமன்றத்திலையும் வந்து நாங்கள் வந்து கேள்வி கேட்டிருக்கோம். டெய்னிக்கோட்டையில் ஒரு கிருஷ்ணகிரி மாவட்டம் டெய்னிக்கோட்டையில் 8 வயசு சிறுமி வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. இன்னி வரைக்கும் கண்டுபிடிக்கவே இல்லை. அதுக்கு எதிராக நாங்கள் கேள்வி கேட்டிருக்கோம். எல்லா பிரச்சனைக்கும் குரல் கொடுத்துருக்கோம். கரண்ட் பிரச்சனை கூட நாங்கள் கேள்வி கேட்டிருக்கோம். கரண்ட் பிரச்சனைல யாரெல்லாம் தமிழக வெற்றி கழகத்துக்கு சப்போர்ட் பண்ணாங்க, அவங்க வந்து இன்னைக்கு கரண்ட் பில் அதிகமாயிடுச்சுன்னு சொன்னதுக்கே அவங்கள வந்து ஆபாசமான வார்த்தையில, அசிங்கமான வார்த்தையில திட்டி அந்த பெண்ணுன்னு கூட பார்க்காம அவங்கள சமூக வலைதளத்துல இருந்து வெளியில போற அளவுக்கு இன்னைக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம். அவங்க 2022 எடுத்த போட்டோ, எங்க தலைவரோட எடுத்த போட்டோலாம் எடுத்து போட்டு இவங்க திமுகவோட கைகூலி 200 ரூபாய்க்கு ஆசைப்பட்டான்றாங்க. அப்படி பார்த்தா விஜய் அவர்களே வந்துட்டு 200 ரூபாய்க்கு ஆசைப்பட்டதானே 2019 எப்போ அது குருவி படம் வந்தது, அப்பெல்லாம் எங்க தலைவர் கூட போட்டோ எடுத்திருக்காரு, கலைஞர் அவர்கள் கூட போட்டோ எடுத்திருக்காரு. அதெல்லாம் 200 ரூபீஸ்க்கு ஆசைப்பட்டு தான் வந்தார் விஜய் அவர்கள். இதெல்லாம் அவங்க கட்சிக்காரங்களை கூப்பிட்டு கண்டிக்கலாம்ல. ஆதவர்ஜன் அவர்கள் வந்துட்டு எந்த கட்சியில இருந்தாரு ஆரம்பத்துல? அப்ப 200 ரூபாய்க்கு காசுக்கு வழி இல்லாம இருந்தாரு. தனிப்பட்ட முறையில போனோமா என்ன, நம்ம வாயில நல்லா வந்துரும் டேஷு இந்த மாதிரிலாம் பேசுறப்போ நம்ம மட்டும் எப்படி பேசுறது? சிஎம் எப்படி பேசுறோம் அப்படிதாங்க என்னாலையும் பேச முடியும். ஒரு ரசிகனா நான் அவரை பின்பற்றதுல தப்பு இல்லை, ஒரு தலைவரா அவரை பின்பற்ற முடியாது இல்லையா? அதனால ஒரு ரசிகனா நான் பின்பற்றுறேன். அப்பப்போ திமுகவோட செயற்குழு கூட இருக்குது, நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு. என்னன்னா யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து முக்கிய பொறுப்புகள் வழங்கப்படணும், பெண்களை கொண்டு வரணும்,
ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு அதிகாரத்தை கொண்டு போய் கொடுக்கணும். இந்த மாதிரி பல எதிர்பார்ப்புகள் இருக்கு. ஆமா. எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்களும் ஒரு இளைஞர் தான், எப்படி பாக்குறீங்க? அதே ஆவலுடன் தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பா நிறைய இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா தன்னெழுச்சியா தோத்ததுக்கு அப்புறம் சேர்ந்த கூட்டம் தான் இந்த கூட்டம் எங்களுது. ஜெயிச்சதுக்கு அப்புறம் வர கிடையாது. ஜெயிக்கிறப்ப இந்த அளவுக்கு இளைஞர்களோட அரசியல் புரிதலோட யாரும் அந்த அளவுக்கு இருந்தாங்களான்னு எனக்கே தெரியல. ஆனா தோத்ததுக்கு அப்புறம் நல்ல ஒரு எழுச்சி வந்திருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துல. கண்டிப்பா நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட இருக்கும். நிறைய சேஞ்சஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. அந்த சேஞ்சஸ் எப்படி இருக்கும்னு நாங்களும் பார்த்துருக்கோம். இல்ல, நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும். 89 அசம்பிளிலேருந்து நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா டீம் ஸ்டாலின் ஒரு டீம் இருக்கதான் செய்யும். அப்ப ம். கே நேரு, பொன்முடி, எம்ஆர்கே ஆமா. பன்னீர்செல்வம், ஐ பெரியசாமி, பரிதி இளமழுதி, இந்த மாதிரி ஒரு டீம் வந்து ஆமா. ஸ்டாலினுக்கு ஒரு பக்கபலமா இருப்பாங்க. ஆமா. டீம் உதயநிதினு ஒண்ணு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன் இல்லம்மா இவர் எம்பி நம்ம நாமக்கல் எம்பி அவர் இருக்காரு. அப்புறம் தஞ்சாவூர் எம்பி இருக்காரு. அவங்களாம் சொல்லி அப்புறம் இவர் புதுக்கோட்டை எம்பி இருக்காரு. எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் வேப்பனஹள்ளி சட்டமன்ற உறுப்பினர் பாத்துக்கோட்டா சீனிவாசன் அண்ணா இருக்காரு. அடுத்தது ஜோயல்னா இவங்கெல்லாம் வந்துட்டு பக்கபலமா கூட இருக்காங்க. இளையராஜா அவர்கள் இந்த மாதிரி நிறைய பேர் பக்கபலமா கூட இருக்காங்க. பட் எல்லாருமே வந்துட்டு நீங்க விஜய் அவர்கள் கூட இருந்தா நீங்க அந்த மாயை வந்து நீங்க பாக்குறீங்க. நாங்கெல்லாம் களத்துல இருக்கோம். அதான் ஒரு கண்ணுக்கு தெரியல. சார் களத்துல இருந்து என்ன சார் பிரயோஜனம்னு கேட்பாங்கல்ல. நீங்க பாக்குறீங்க இப்போ அக்டோபர் 2024 இருந்தா அவருடைய அரசியல் செயல்பாடுகளே வருது. ஃபர்ஸ்ட் மாநாடு விக்கிரவாண்டியில ம். ஒரு 1.5 வருஷ செயல்பாடுகள் தான். பெரிய விமர்சனம் எல்லாரும் முன் வச்சாங்க. அவர் களத்துக்கே வர மாட்டேங்கிறாரு, மக்கள் பிரச்சனையை பேச மாட்டேங்கிறாரு, வர்றாரு ஒரு 10 நிமிஷம் 8 நிமிஷத்துல அதிகபட்சம் 20 நிமிஷத்துல பேசிட்டு கிளம்பிடுறாரு அப்படின்னு. அப்படி இருந்துமே 1,72,00,000 ஓட்டு விழுந்திருக்கு சார். இப்ப கூட்டணியோட அவங்க வந்திருக்கிறாங்கன்னா அது அடுத்து 13 வயசுல உள்ளவங்க எல்லாம் இன்னும் 5 வருஷத்துல 18 வயசு ஆக போறாங்க. அப்போ ஒரு அடுத்த ஒரு 10-15 வருஷத்துக்கு அவருக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பேசுறாங்கல்ல. விஜய் அவர்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பேசுறாங்க. இப்போ இந்த வாட்டி 5 வருஷம் ஆட்சி 5 வருஷம் ரன் பண்றாரான்னு பாருங்க. எப்படி செயல்பாடு இருக்குன்னு பாருங்க. இப்போ விஜய் அவர்கள் வந்துட்டு அப்போ நிறைய பிரச்சாரத்துக்கே வரல. ஆனா வந்து நெருக்கடி கொடுத்தாங்க அப்படின்னு. பிரச்சாரத்துக்கெல்லாம் அவர் வந்து நெருக்கடி இவர் போல. இவர் வந்து இன்டென்ஷனாவே போல. எல்லாமே ஓய்வு. கிருஷ்ணகிரி, தருமபுரி, கோயம்புத்தூர் ஓய்வு, கரூர் ஓய்வு, ரத்து. சேலம் ஓய்வு இதெல்லாம் ரத்து கிடையாது. ஓய்வு. இவருக்கு போறதுக்கு விருப்பம் கிடையாது. அவர் 100% எல்லாமே அவர் ப்ரிப்பேர் ஆயிட்டாரு. மார்க்கெட்டிங் ஏஜென்சி, சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் நமக்கு வந்து இந்த சோஷியல் மீடியா தான் செட் ஆகும். அதன் அடிப்படையில் அவர் வந்து பிரச்சாரத்துக்கு போக கிடையாது. அவர் இன்னைக்கு கூட வந்து ஆதவர்ஜுனன் அவர்கள் சொல்றாரு எளிமையான மனிதர். இப்படி எளிமையானவர்ன்றாருல ஒரு வேன்ல தான் போறாருன்ற அந்த வேனோட காஸ்ட் 10 கோடி ரூபாய். எளிமையானவர்னால வாங்க முடியுமா? எளிமையானவர்னால வந்து நீங்க வந்து அந்த தலைமைச் செயலக ரூம் பத்தி நீங்க ஒரு விமர்சனம் பண்ணி வைக்கும் போது அதை எடுத்துக்காட்டா அவங்க சொல்றாங்க. என்ன அது எதன் அடிப்படையில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் எளிமை அப்படின்றது வராரு சொல்லுங்க. டாக்ஸ் மட்டுமே வந்து 150 கோடி கட்டுறாரு வருஷத்துக்கு. அதுல எப்படி எளிமை? 150 கோடி டாக்ஸ் கட்டுறவர் வந்து பேர் எளிமை. அவரு 5 கோடி ரூபாய் போட்டு இன்னைக்கு வந்து கட்டுறாரு இல்லைங்களா அந்த சிஎம்மோட தனி அறை எங்க 10th ஃப்ளோர்ல. இந்த 10th ஃப்ளோர்ல எதுக்குன்னா அதிகாரத்துல இருக்கிறவங்க மேல இருக்கணும். அந்த அதிகாரத்துல இருந்து கீழே பாருங்க மற்றவங்க எல்லாம் கீழன்றதுனால 10th ஃப்ளோர். எதுக்காக 5.5 கோடி ரூபாய் மக்கள் வரி பணத்துல முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், எடப்பாடி அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், உங்களுக்கு நல்லா ஸ்டாலின் சார் அவர்கள் இவங்க எல்லாருமே வந்து இவங்க எல்லாருமே முதலமைச்சரா இருந்திருக்காங்க. இப்படி முதலமைச்சரா இருந்தவங்க யாருமே வந்து தனியறை கட்டவே கிடையாது. இவர் மட்டும் என்ன விதி விலக்கா என்ன? நீங்க மட்டும் ஆகாயத்துல வந்திருக்கீங்க. கலைஞர் அவர்களே வந்து சட்டமன்றத்துல வந்து வசதிகள் இல்லைன்னு சொல்லி தானே புது சட்டமன்றம் என்ன வசதி இல்லைன்னு சொன்னார் அவரு? அது அவருக்குள்ள பாலிசி டெசிஷன் சார். அந்த அளவுக்கு நம்ம தலையிடணுமா என்ன? ஒரு 5 கோடி முதலமைச்சருக்கு ரூபாங்க. அதுக்கான அதாவது அதிகாரம் இருக்கு. 10வது மாடியில அவருக்குன்னு தனி அறை முதல் கொண்டு அந்த தனி அறையில இங்க பாருங்க சி வியூ தெரியணும். நீண்ட நாட்கள் முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களா இருக்கட்டும், அம்மையார் ஜெயலலிதா அவர்களா இருக்கட்டும், இல்ல எடப்பாடி அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், காமராஜர் ஐயா அவர்கள், அண்ணா அவர்கள் கூட இருக்கட்டும், யாருமே வந்து இந்த அளவுக்கு வந்து தனியா எனக்கு ஒரு ரூம் வேணும், அதுவும் நீங்க வந்து எனக்கு இவ்வளவு கான்ஃபரன்ஸ் எதுக்கு மக்கள் வரி பணத்தை வேஸ்ட் பண்ணணும்? நீங்க தானே சொன்னீங்க மக்கள் வரி பணத்துல எவனையும் விட மாட்டேன், தொட்டால் விட மாட்டேன், இதுக்கு முன்னால் தொட்டவனையும் விட மாட்டேன், நாளை தொடவனையும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு மக்கள் வரி பணத்துல தான் நீங்க இப்ப வந்து ஆண்டு அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, தனுஷ் அவர்கள் 2031 எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. உண்மையா பொய்யான்னு தெரியல. அவர் தான் தெளிவுபடுத்தணும். நீங்க உண்மைன்னு தான் நினைக்கிறீங்களா? எப்பவுமே யாராவது அரசியல் கட்சி ஆரம்பிச்சா திமுக இருந்து ஒரு விமர்சனம் வரும். பின்னாடி பாஜகவோட பி டீம் அவங்க கமலஹாசன் வரும்போது அந்த விமர்சனம் இருந்தது, விஜய் அவர்கள் வரும்போது அந்த விமர்சனம் இருந்தது, ரஜினிகாந்த் வரப்போறாருன்னு சொல்லும் போது அந்த விமர்சனம் இருந்தது. ஆனா இந்த டைம் அப்படியே கொஞ்சம் வேற மாதிரி வந்திருக்கு. தனுஷ் அவர்கள் வரும்போது வந்து திமுக பின்னணியிலேருந்து தனுஷ் வர்றாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. என்னடா சொல்லலாம் பாக்குறீங்க? தனுஷ் அவர்கள் அரசியல் வந்ததுக்கு அப்புறம் நாளைக்கு வந்து பிரதீப் ரங்கநாதன் வந்து சீஃப் மினிஸ்டரா வரது கூட வாய்ப்பு இருக்கு. அடுத்தது வந்து அவர் கூட நடிச்சிட்டு இருக்கக்கூடிய சின்னத்திரை நடிகர்கள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் தெரியுங்களா?
முதலமைச்சர் விஜய் அவர்கள் சிஎம் ஆன பிறகு சிஎம் போஸ்டா ரொம்ப ஈஸி போலடா, ஒரு 4 படம் நடிச்சா நம்மளும் சிஎம் ஆயிடலான்ற ஒரு பிம்பம், அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு தமிழ்நாடு மக்களை வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு மனநிலையில உருவாக்கி வச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் தனுஷ் வேற வந்திருக்காரு. இப்ப அந்த நீங்க தான் இயக்குறீங்கன்னு சொல்றாங்க, நாங்க ஏத்துக்கிறோம்னு சொல்லுவோமா? நீங்க தான் இயக்குறீங்க பின்னணியில இருந்துன்னு சொல்றாங்க. அதாவது நான் கூட சொல்லலாம், சும்மா கூட தனுஷ் அவர்கள் வந்துட்டு இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் வந்துட்டு டிஎம்கேவை அழிக்கிறதுக்காக உருவான ஒரு சக்தின்னு கூட சொல்லலாம், நான் கூட இப்படி சொல்லலாம். ஆனா எதுவுமே வந்துட்டு ஒரு அதிகாரப்பூர்வமாவோ இல்ல உண்மைக்கு புறமானது இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது இல்லையா? இல்ல தனுஷ் அவர்களை வச்சு கடைசியா யார் படம் பண்ணா அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தாலே தெரியும்ல. சும்மா சொல்லலாங்க, நான் கூட சொல்லுவேன். ஒருவேளை தனுஷ் அவர்கள் வந்தார் அப்படின்னா, எப்பவுமே நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சா அது திமுகவுக்கு ஒரு பிரச்சனையாவே தான் இருந்துட்டு இருக்கு. எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சது திமுகவுக்கு தான் பிரச்சனையா இருந்தது. இது இறுதி கேள்வியா கூட நீங்க எடுத்துக்கலாம். அதன் பிறகு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதுமே வந்து உங்களுக்கு தான் பிரச்சனையா இருந்தது. ஆட்சியிலேருந்து நீங்க இழந்திருக்கிறீங்க. இப்ப தனுஷ் அவர்களும் வர்றாரு அப்படின்னா விஜய் விசஸ் தனுஷ்னு களம் மாறிடாதா? திமுக ஸ்கோப் என்ன? அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா நடிகர்களும் அந்த கட்சி ஆரம்பிட்டோம். இப்போ பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். இப்போ தனுஷ் அவர்கள் மட்டும் கிடையாதுங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற யார் கட்சி ஆரம்பிச்சா அவங்களுக்கு ஒரே எதிரியாகுதுன்னா டிஎம்கே மட்டும்தான். டிஎம்கேன்றது ஒரு ஸ்டாண்டர்டான பார்ட்டி. டிஎம்கே எதிர்க்காம ஒருத்தரால கூட அரசியல் பேச முடியாது. புதுசா இன்னும் யார் கட்சி ஆரம்பிச்சாலும் திமுக தான் அவங்களுக்கு எதிரியாவே இருப்பாங்க. தாவேக்கா கிட்ட இப்போ ஒரு கூட்டணி இருக்கு சார், காங்கிரஸ் விசிகான்னு. இப்போ அண்மையில விசிகா கூட அந்த மாநாட்டில் அறிவிச்சிட்டாங்க, தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டில். இப்போ திமுகவும் பாஜகவும் தான் கூட்டணி அமைக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. உண்மையாது? இன்னி வரைக்கும் பிஜேபியோட நிலைப்பாடுல எல்லாத்துக்குமே எதிர்த்து நாங்க குரல் கொடுக்குறோம், அதை எதிர்த்து போராடுறோம். ஃபேர் டீலிமிட்டேஷன், நீங்க ஃபேர் டீலிமிட்டேஷன் நீங்க நிலைப்பாட மாத்திக்கிட்டீங்க. நாங்க மாத்தவே கிடையாதுங்களே. டீலிமிட்டேஷனுக்கு எதிராக அரசியல், அதாவது சட்டமன்ற தேர்தல் எலெக்ஷன்ல வந்துட்டு நாங்க அரசியல் வேலையை கூட பார்க்காம நாங்க டீலிமிட்டேஷன் பில்லை வந்து நாங்க எரிச்சு எங்களுடைய எதிர்ப்பை நாங்க தெரிவிச்சோம். தாவேக்கோட நிலைப்பாடு என்ன? நீட்டுக்கு எதிராக நோ டீலிமிட்டேஷன். அது எப்படிங்க நீங்க யார் வச்சு நீங்க சொல்லுவீங்க? நாங்க வந்து அனைத்து கட்சி கூட்டம் கூட்டது, நாங்க எதிர்ப்பு தெரிவிச்சு தமிழ்நாட்டுல இந்தியாவிலே முதல்ல நாங்க வந்து எதிர்ப்பு குரல் கொடுத்தோம். விஜய் அவர்கள் வந்துட்டு பிஜேபிக்கு எதிராக பேசுங்க. நீங்க ஏங்க உத்தரப்பிரதேசுக்கு வந்துட்டு நீங்க அதிகமான எண்ணிக்கை கொடுத்துட்டு எங்களுக்கு ஏன் கம்மியான எண்ணிக்கை கொடுக்குறீங்கன்னு வாயை திறந்து சொல்லுங்க. நீட்டுக்கு எதிராக வந்து பிஜேபி எதிராக வந்து ஒரு ட்வீட் போடுங்க, பிஜேபின்ற வார்த்தையை சொல்லுங்க. காக்ரோச் ஜனதா பார்ட்டி ப்ரொடெஸ்ட் பண்றப்போ நேம் பேட்ச் இல்லாம போய் அடிதடி பண்றப்போ அதுக்கு எதிராக குரல் கொடுங்க. ஆனா நீங்க அவர் அங்க அதே மாதிரி பண்ற மாதிரி தான் நீங்களும் இங்க பேட்ச் எடுத்துட்டு போய் நீங்க அடிதடி பண்றீங்க. அப்போ உங்களுக்கு என்ன வித்தியாசம்? ஓகே சார், ஏஎம் பிஎம் பார்க்காம உழைச்சதுனால தான் இன்னைக்கு சிஎம் ஆயிருக்கிறார். 2029 பிஎம் ஆக போறாருன்னு அமைச்சர் கில்லி சரத் சொல்லியிருக்கிறார். எப்படி பாக்குறீங்க? நார்த் இந்தியாலே நீங்க பார்த்திருப்பீங்க, நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து இப்பவே விஜய் பத்தி ப்ரமோஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜுபைர் ஃபேக்ட் செக்கர் கூட அதே ஃபேக்ட் ட்விட்டர்ல போட்டுருக்காரு. அதே ஃபேக்ட் செக்ல இப்போ யாரெல்லாம் பெய்டு இன்ஃப்ளூயன்சர்ஸ்ன்றது நாங்களும் அதை எடுத்துட்டோம். 75,000 வரைக்கும் சார்ஜஸ் பண்ணிருக்காங்க ப்ரோ. ஹூ இஸ் நெக்ஸ்ட் சிஎம்? விஜய் தளபதி ஆர் மோடி? என்ன இதெல்லாம்? ஒருவேளை அந்த ரீல் தெரியாதனமா மோடி அவர்களுடைய நாலேஜுக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. மோடி அவர்கள் சோஷியல் மீடியால ஆக்டிவா இருக்கக்கூடியவர். எவ்வளவு ஒருவேளை இவர் தான் பிஎம் கேண்டிடேட் அப்படின்னா ராகுல் காந்தியோட நிலைமை என்னவா? அது இன்னைக்கு கூட நீங்க அவர் பேர் என்ன, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் யாருங்க, அந்த தாகூர்னு சொல்லிட்டு வருவாரு, மாணிக்கம் தாக்கூர் அவர்கள். அவர் வந்து இன்னைக்கு முதலமைச்சர் சீரியஸா எடுத்துக்க வேணாம்னு சொன்னது கூட பரவாயில்ல, அது கூட எனக்கு காமெடி தான் எடுத்துட்டேன். அவர் இன்னொன்னு சொன்னாரு, நான் கூட நடந்து போறப்போ அடுத்த பிரதமர் வந்து மாணிக்கம் தாக்கூர்னு சொன்னாங்க, நானே சீரியஸா எடுத்துட்டேன். மனசாட்சி தொட்டு பேசும் யாராவது மாணிக்கம் தாக்கூர்ன்றது அவருடைய ஏரியால இருக்கிற வார்டு தாண்டா கூட தெரியாது. திமுகன்ற ஒரு கட்சினாலதான் எம்பி சார். யாருங்க இந்த வாட்டி எப்படி எம்பி ஆனாரு? வெறும் 3000 ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சாரு. அன்னைக்கு அவர் வந்து ட்ரெண்டிங்ல இருந்தவர் இவர் தான், விஜய் பிரபாகர் தான் ட்ரெண்டிங்ல இருந்தாரு. 3000 வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சாரு, இல்லைன்னா அவரும் தோத்துருப்பாரு. அந்த இதுல மாணிக்கம் தாக்கூர்ன்றது எனக்குலாம் சத்தியமா தெரியவே தெரியாதுங்க. இப்போ அவர் காங்கிரஸ் தலைவர் ஆனதுக்கு அப்புறம் தான் அவர் ஒருத்தர் தெரியும். அதுவும் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டு தலைவர் ஆகிறதுக்கான முயற்சி பண்ணி தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு. அவர் வந்து பிரதமர் வேட்பாளர் அவரே சொல்லிக்கிறார். இந்த மாதிரி ஒரு நகைச்சுவை எல்லாம் அரசியல் நடக்கும், அதெல்லாம் நம்ம இக்னோர் பண்ணிடுறோம். முதலமைச்சர் வந்து விஜய் அவர்கள் வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் வேட்பாளர்னு சொல்றப்போ அது ஒரு நகைச்சுவையாக எடுத்துக்கணும், எல்லாமே காமெடியாக தான் எடுத்துக்கணும், அதெல்லாம் வந்து சீரியஸாக எடுத்துக்கூடாது. ரொம்ப நன்றி சார், இவ்வளவு நேரங்களுக்காக நேரம் தந்து நேர்காணல் அளித்ததற்கு. நன்றி. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.